பல நாடுகளில் இந்த நாயை வளர்க்க தடை விதிச்சிருக்காங்க. இந்தியாவில் சமீபத்தில் இந்த நாயை வளர்க்க தடை விதிச்சிருக்காங்க. அதாவது இந்த நாயை இனிமே இந்தியாவில் இறக்குமதி பண்ணுறதுக்கு இந்திய அரசு தடை விதிச்சிருக்கு. இந்த நாயை பற்றின சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம். இந்த பிட்புல் நாயை வளர்க்கணும்னா அதுக்கு தனிப்பட்ட பயிற்சி வேணுமா? இந்த நாயை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதோட குணங்கள் மாறுமா? இதோட ஒரு பக்கம் ரொம்ப அன்பாகவும் இன்னொரு மறுபக்கம் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குமா? இந்த வகை நாய்கள் பொதுவாக தான் வளர்க்குற ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கட்டுப்படுமா? அந்த ஒருத்தரை தவிர வீட்டில் இருக்கிற மத்தால யோசிச்சு பாருங்க. மற்ற யாருக்குமே இந்த நாய் கட்டுப்படாதான். எல்லாத்துக்கும் மேலே இது வந்து வெளிநாட்டு வகை நாய். இயற்கையாகவே இதுக்கு வெளிநாட்டு உணவுகள் தான் ஒத்துப்போகும். ஒருவேளை இது இந்தியாவில் வளர்க்கும் போது இந்திய உணவு ஒத்துக்கலாம சில சமயம் முருகமாக நடந்துக்கிறோமா? இந்த நாய் பொதுவாக இதோட கடிதிறனுக்கு ரொம்ப ரொம்ப பேர் பெற்றது. இதோட பற்களும் சரி தாடைங்களும் சரி ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குமா. இது என்னதான் ஆக்ரோஷமான நாயாக இருந்தாலும் தன்னை வளர்க்குறவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்குமா. எடுத்துக்காட்டுக்கு தான் வளர்க்குறவர்கிட்ட ஒரு ராஜநாகம் வந்து வருதுன்னு வைங்களேன், இந்த நாய் எதுக்கும் பயப்படாதான் தான் உயிரை கொடுத்து தான் வளர்க்குறவளை காப்பாற்றுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.